நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவும் நேற்றைய பதிவினுடைய தொடர்ச்சி. அதாவது, ஒரு அடியவர் பாபாவிடம் சென்று பிரம்ம ஞானத்தை அளிக்கும்படி வேண்டுகோள் வைத்ததினால் பாபா அவருக்கு பிரம்ம ஞானத்தை எவ்வாறு விளக்கினார் அப்படிங்கிறதுல ஒரு 10 பாயிண்ட் சாய்பாபாவினுடைய ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் புத்தகத்தில் அத்தியாயம் 16 மற்றும் 17 தெளிவாக விளக்கப்பட்டிருக்கும். அதில் நேற்று ஒரு 3 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். 3 விஷயங்கள் பாபா சொன்ன விஷயங்களுக்கு நமக்கு தெளிவான விளக்கத்தோடு நம்ம நேற்று கொஞ்சம் பார்த்துருந்தோம். அந்த காணொலியை பார்க்காதவர்கள் அந்த காணொலியுடைய லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தால் புரிவதற்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள், புத்தகங்கள் அப்படிங்கிறது லட்சக்கணக்கான புத்தகங்கள் உண்டு. எல்லோருக்குமே எல்லா புத்தகங்களையும் வாங்கி தன்னுடைய வீட்டில் வைத்து படிப்பதற்கு உண்டான சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னா அதற்கு உண்டான விடை நம்மிடம் முழுவதும் கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த யூடியூப் போன்ற இந்த செயலிகள் உலகத்தின் எந்த மூலைகளில் எது இருந்தாலும் அதை நம்முடைய கைக்கு கணினி மூலமாகவோ இல்லை மொபைல் மூலமாகவோ கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை அது செய்து கொண்டிருக்கிறது. அதில் நிறைய தவறான விஷயங்களும் உண்டு, அதிகப்படியான நல்ல விஷயங்களும் உண்டு. அன்னப்பறவை போல் நாம் எது தேவையோ, நமக்கு வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களை நாம் அதிலிருந்து எடுத்துக்கொண்டு மற்றவற்றை புறந்தள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். எது வேண்டுமானாலும் பேசலாம். அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இதே யூடியூப் சேனலில் நம்மால் அரசியலோ தேவையில்லாத ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோ பேசினால் அதற்கு உண்டான பார்வையாளர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் அப்படிங்கிறது நன்றாக தெரியும். ஆனால் நமது சேனலின் நோக்கம் அது அல்ல. கற்றுக்கொண்ட நல்ல நல்ல விஷயங்களை ரிஷிகளும் முனிவர்களும் சத்குருக்களும் போதித்த விஷயங்களை நம்முடைய சந்ததிகளுக்கு, நாளைய சந்ததிகளுக்கு நல்லனவற்றை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்திற்காக மட்டும்தான் நேரம் கிடைக்கும் பொழுது இது போன்ற நல்ல விஷயங்களை நம்முடைய நண்பர்களுக்கு பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். நேற்று நம்ம 3 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ 4வது பாயிண்ட் பாபா என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு தீவினைகளை கசடர கழிப்படுதல் அப்படின்னா, தவறுகள் செய்வதை நிறுத்தினால் அன்றி ஒருவனால் பிரம்மஞானத்தை அடைய முடியாது அப்படிங்கிறாரு. தவறுகள் 1800களிலும் 1900களிலும் அறம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. ஒரு வீட்டுக்கு விருந்தாளி அப்படின்னு போனால் எவ்வாறு கவனிப்பார்கள் அப்படிங்கிறது நாம் பார்த்துருப்போம். பழைய காலத்தில் சினிமாக்கெல்லாம் பார்த்தோன்னா நம்ம அவ்வளோ தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி குடும்ப பங்கான படங்கள் பார்ப்பதே அப்படிங்கிறது அரிது. அப்போ தீயவற்றை, அதாவது தவறுகள் செய்வதை நிறுத்த வேண்டும் அப்படின்றாரு. தவறுகள் செய்வதை நிறுத்த வேண்டும் அப்படின்னா, தெரிந்தும் சில தவறுகள் செய்திருப்போம், நாம் தெரியாமலும் சில தவறுகளை செய்திருப்போம். தெரியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தெரிந்து செய்த தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது. அதற்கு உண்டான வேலைகளை நாம் செய்ய வேண்டும். அப்போ தவறு செய்வதை நிறுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லது செய்ய ஆரம்பித்தாலே போதும். தீயவற்றை பார்க்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்ணை மூடிக்கிட்டே உட்கார்ந்துருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நல்லவற்றை, நல்ல செயல்களை பார்ப்பது. தீய செயல்களை நிறுத்த வேண்டும் அப்படின்னா நிறுத்திட்டு அமைதியாக உட்காரணும் அப்படிங்கிறது கிடையாது. நல்லவற்றை செய்ய வேண்டும். தியானமோ யோகமோ, பகவானை பற்றி பாடுவதோ, பஜனை பாடுவதோ, தினதோறும் கோயிலுக்கு செல்வதோ, நல்லவற்றை பேசுவதோ, நல்ல ஆன்மீக புத்தகங்களை படிப்பதோ, சத்குருக்களின் புத்தகங்களை வாசிப்பதோ, இது போன்ற வேலையை செய்யும் பொழுது தீயவற்றை தானாகவே மறந்து நல்ல விஷயத்தை ஒருவன் செய்து கொள்வதற்கு உண்டான சந்தர்ப்பம் அதில் கிடைக்கும். அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த வழி. தராசில் 2ஐயும் வைத்து விடுவார். கடவுளும் சத்குருக்களும் அதை தான் செய்வார்கள். உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கொள், 2மே நான் உனக்கு கொடுப்பேன். நல்லது வேணும்னா நல்லதை எடுத்துக்க. நீ இப்படி தான் வேண்டும், மீண்டும் மீண்டும் பிறவியை எடுத்து நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்க வேண்டும் அப்படின்னா தீயதை செய்து கொண்டே இரு. ஆனால் ஒரு நாள் நீ கண்டிப்பாக நல்லவனாக மாறியே ஆக வேண்டும். அது இந்த பிறவியா, அடுத்த பிறவியா, அதுக்கடுத்த பிறவியா அப்படிங்கிறது நம்முடைய கையில் தான் உண்டு. அதுதான் பாபா அதில் சொன்னார்கள், தீவினைகளை
கசடர தீயதை செய்யாதே அப்படின்றார். நமக்கு தெரியும், நமக்கு ஒருவன் தீவினை செய்தால் எவ்வாறு நம்முடைய மனம் புண்படும், கஷ்டப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை நீ மற்றவனுக்கு செய்யாதே. அதுதான் தீவினைகளை அப்படியே டோட்டலாகவே நிப்பாற்று, அதை பற்றியே பேசாதே அப்படிங்கிறத பாபா சொல்கிறாரு. அடுத்து 5வது, ஒழுங்கான நடத்தை. இது ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட். திருவள்ளுவரில் ஆரம்பித்து இப்போது பாபா வரைக்கும் இவர்கள் சொல்லுவது இதுதான். ஒழுங்கான நடத்தை, உண்மையுடைய தவமுடைய உள் தரிசனத்துடன் கூடிய பிரம்மச்சரிய வாழ்க்கையை நடத்தினாலன்றி ஒருவன் இறை அனுபூதியை எய்த இயலாது அப்படிங்கிறார் பாபா. இது 5வது பாயிண்ட். ஒழுக்கமான நடவடிக்கை. ஒழுக்கத்தை கடைபிடிப்பது முதலில் நாம் நம்முடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் ஒரு நாள் மூத்தவர்களானாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு உண்டான அந்த வயதின் மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து பழக வேண்டும். கண்டிப்பாக அது அதிக பேருடைய அந்த நீங்கள் வாங்க போங்க அப்படிங்கிற அது நேருக்கு நேராக அமர்ந்து கொண்டிருக்கும் போது மட்டும் கிடையாது. ஒருவர் நம் முன்னாடி இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு அந்த வயதிற்கு உண்டான மரியாதை, அந்த கல்விக்கு உண்டான மரியாதை, அவர்களுடைய பண்புக்கு உண்டான மரியாதையை நாம் செய்ய பழக வேண்டும். அப்போ இது செய்ய பழகும் பொழுது எந்த இடத்தில் இருந்தும், ஏற்கனவே நம்ம ஒரு காணொளியில் பேசியிருப்போம், உலகம் என்பது ஒரு சப்ளை செயின், ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. ஒன்று இல்லாமல் இன்னொன்று கிடையாது அப்படிங்கிறது தான். அதுபோல தான் நாம் வீட்டிலிருந்து ஆரம்பித்த இந்த நல்லொழுக்கத்தை வெளியிலும் நாம் பழகும் இடங்களிலும் நாம் வேலை செய்யும் இடங்களிலும் இந்த நடத்தை, அதாவது ஒழுக்கம் அப்படிங்கிறது மிக 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 பெரிய விஷயம். அதான் வள்ளுவர் ஒழுக்கத்தை பற்றி அவ்வளவு தெளிவாக திருக்குறளில் எழுதப்பட்டது உண்டு. ஒழுக்கத்தை விட ஒரு முக்கியமான ஒரு பண்பு வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது வள்ளுவன் வாக்கு. அதுதான் பாபாவும் அவ்வளவு தெளிவாக ஒழுங்கான நடத்தை. அது ஒழுங்கு அப்படிங்கிறதுக்கு உட்கார்ந்து பேசணும் அப்படின்னா 100 நிமிஷம் 100 மணி நேரம் கூட உட்கார்ந்து பேச முடியும். அவ்வளவு விஷயங்கள் உண்டு. தன்னடக்கமும் ஒழுக்கத்தில் தான் அடங்கும், எளிமையும் ஒழுக்கத்தில் தான் அடங்கும், பணிவும் பாசமும் பற்றும் ஒழுக்கத்தில் தான் நடக்கும். அதனால தான் ஒருவன் நல்லொழுக்கத்தை பழகும் பொழுது அவன் சான்றோனாக மாறுவதை யார் நினைத்தாலும் அதை தடுத்த முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுதான் பாபா அந்த அடியவருக்கு 5வது பாயிண்ட், அதாவது பிரம்மஞானத்தை அடைவதற்கு உண்டான வழியில் 5வது பாயிண்ட் ஒழுங்கான நடத்தை அப்படிங்கிறத தெளிவாக விளக்கி கூறியிருக்கிறார். அடுத்து 6வது என்ன சொல்கிறாங்க பாபா அப்படின்னா, புலனுணர்வு மகிழ்ச்சி. அதாவது புலனுணர்வு மகிழ்ச்சியே நலம் பயப்பவை அப்படிங்கிறாங்க பாபா. அது என்னென்னா, பொருட்கள் 2 வகைப்படும் அப்படின்றார். 1 நன்மைக்கு உண்டானவை, 2 மன மகிழ்ச்சிக்கு உண்டானவை. இது 2மே கடவுள் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பாபா சொல்கிறாங்க. இது எனக்கு தெரிந்த விதமான ஒரு உதாரணத்தை இங்கு நான் பகிர விரும்புகிறேன். இந்த பாயிண்ட்டுக்கு இப்பொழுது காலகட்டத்தில் நாம் பார்த்து கொண்டிருப்பவை கேட்பவர்களுக்கு எளிதாக புரியும் வண்ணம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதே நம்முடைய கருத்து. என்ன அப்படின்னா, மன மகிழ்ச்சிக்கு உண்டானவையும் நன்மையும் அப்படின்னு 2 இருக்குது. நமக்கு கிடைத்த ஒரு உணவை நாம் தனியாக அமர்ந்து உண்ணும் பொழுது நமக்கு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஒருமை, நமக்கு மட்டுமே. தனிப்பட்ட ஒரு நபருக்கு மனம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடியது நான் தனியாக அமர்ந்து கொண்டு சாப்பிடுவது. சரி, இந்த நன்மை பயக்கக்கூடியது எது அப்படின்னா, என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மூலம் என்னால் மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து அளித்து அவர்களுக்கு மன திருப்தி அடையும்படி நடந்து கொண்டால் அது நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான். சரி, பக்கத்தில் ஆள் இல்லையா, நாம் சாப்பிடும் பொழுது நம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே நாய்களோ பூனையோ அதை மாதிரிலாம் இருக்கும். அதற்கு கொஞ்சம் கொடுத்து கொண்டு சாப்பிட்டாலும் அது ஜீவராசிகளுக்கு நன்மை பயக்கக்கூடியது. தெளிவாக ஒருபடி மேலாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஆத்மாவுக்கு மனதிற்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு விதம் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த உதவி செய்யும் மனப்பான்மை அப்படிங்கிறது, அதான் ஔவையார் சொல்ல, அறம் செய்ய விரும்பு அப்படிம்பாங்க. நீ அறம் செய்வதற்கு
விரும்பினாலே போதும் அறம் செய்வதற்கு உண்டான வழியை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம நிறைய முன்னோர்களும் குருமார்களும் சொன்னதை கேட்போம். ஏற்கனவே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, தீய விஷயங்களை பார்ப்பதும் தீய விஷயங்களை பேசுவதும் அதை செய்வதையும் நிறுத்த வேண்டுமென்றால் நல்லவற்றை செய்வதற்கு உண்டான சிந்தனையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நன்மை பயக்கக்கூடியது அப்படிங்கிறதான் பாபா இந்த பாயிண்ட் 6வது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அதான் சொன்னேன், தீயதை மறக்க வேண்டுமென்றால் நன்மை செய்ய வேண்டும். நன்மை அப்படிங்கிறது நம்மால் 4 பேருக்கு உதவியாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறால் அது ஒரு நன்மை. ரொம்ப அதாவது நன்மை அப்படிங்கிறதால இருப்பதையெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேரில் அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் அது கிடையாது. முடிந்தால் அருகில் உள்ளவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்வோம், நம்மை நம்பி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்வோம் அப்படிங்கிறது. அதுதான் பாபா அப்படிங்கிறது. அது பாபா அங்கே தான் இருப்பார், அங்கே தான் வாழ்ந்து கொண்டிருப்பார், உலகமெங்கும் பரவி கொண்டிருப்பார். தேவையானவர்கள் பாபாவின் பாதத்தை பற்றி கொள்ளலாம். தேவையில்லை என்பவர்கள் ஏதாவது ஒரு பிறவியில் ஏதாவது ஒரு சத்குருவின் பாதத்தில் அடைக்கலமாகி அப்பொழுதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிந்து கொண்டு வந்த ஒரு பலன் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு உண்டான அனைத்து வேலையும் செய்யும் பொழுது தான் முக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இதுதான் அந்த நலம் பயப்பவை. 4 பேருக்கு நலம் பயக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டால் அதுதான். அதான் சொல்கிறேன், விவேகமான மனது, விவேகமுள்ள எண்ணம், விவேகமுள்ள நண்பன், இவர்கள் எடுத்துக்கொள்வது நன்மை மற்றவர்களுக்கு பயக்க வேண்டும், நம்மால் 4 பேருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதையே எடுத்துக்கொள்வார்கள். மற்றவர்களோ பேராசை அப்படிங்கிறவன் இருக்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு மகிழ்ச்சி இதற்கு மட்டுமே தான் அவர்கள் வாழ்வார்கள் அப்படிங்கிறது. சரி, இதுதான் பாபா சொன்ன அந்த 10 விஷயங்களில் இன்று பேசிய 3வது விஷயம். 4, 5, 6 இன்னும் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. அது ஞாயிற்றுக்கிழமை அடுத்த பதிவில் பார்ப்போம். நாளை ஸ்ரீ சாயி சச்சரித்தினுடைய 18, 19வது அத்தியாயம், அதற்கு உண்டான வேலைகளை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நண்பர்கள், பெரியோர்கள், இந்த காணொளி கேட்பவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சிறு வயதிலிருந்தே ஆரம்பித்து விடுங்க. அதாவது பேப்பரை குப்பை தொட்டியில் தான் போட வேண்டும், தன்னுடைய வீட்டை எவ்வாறு சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், இது போன்ற விஷயங்களை நாம் இப்பொழுதிருந்தே நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தால், பசி அப்படிங்கிறத அன்னம் பரிமாறு, அன்னம் பகிரு அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டு, முடிந்தவரை தன்னால் இயன்றவரை உதவி அப்படிங்கிறதையும் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். உதவி அப்படிங்கிறது அதான் ஔவையார் மீண்டும் சொன்ன, அறம் செய்ய விரும்பு அப்படின்னாலே போதும், அதற்கு உண்டான வழியை கடவுள் கண்டிப்பாக நமக்கு கொண்டு வந்து காட்டுவார் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியினுடைய விளக்கம். மீண்டும் அதாவது காணொலி ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் முடிந்தவரை அதை பின்பற்றுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை பகிருங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.